விஜய், சொல்லுப்பா. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு. சரி. நமக்கு ஃபேன் காத்தே பத்த மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லேன். ஏசி வாங்கி மாட்டிடலாமா? மாட்டிடலாம். வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே எப்படி ஏசி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளா பண்ண ஏசி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் காற்று வந்து வர ஆரம்பிச்சிருது. இதை தான் இன்னைக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏசி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெலிட்டியர் மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜ் செய்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கு. இதில் வந்து லெட்டர் இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும், அடுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஆகும். ஸோ இந்த இதை மெத்தடில் தான் வச்சு நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபேன் வந்து தேவை. 2 ஃபேன் வந்து தேவைப்படும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து படுத்துறத வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 2 இது தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சர்வீஸ் லேப்டாப் சர்வீஸ் பார்க்குறவங்கட்டான இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கூலிங் பேட்லேருந்து இதை வந்து தனியாக எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள்ட்ட கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேனையும் வந்து பார்த்திங்கன்னா காற்றை வெளியே தரதுக்காக நம்ம செட் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கூலிங்காகவும் இருக்கட்டும், அதுக்கு ஹாட்டாகவும் இருக்கட்டும், ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெர்மல் பேஸ்ட் வந்து தேவைப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டப்பாவில் வச்சு வந்து விற்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா அந்த ரேட்டு தான் இருக்கும். நீங்கள் லேப்டாப் சர்வீஸ் பார்க்குறவங்கள்ட்டே கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மூலம் வந்து தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை தான் அப்ளை பண்ணி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணலாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பெலிட்டியர் மாடல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சோம் அப்படின்னாலே போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணது இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் மூளை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் கூலிங் வரதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியேற்றும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் காற்றை நம்மளால் வந்து வெளியே வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சேத்தாப்பில் வச்சு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேனை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஹீட்டை வந்து வெளியேற்றும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனை வந்து அந்த இதை நோக்கி வந்து அடிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட காற்று வந்து பார்த்திங்கன்னா அதில் படணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து இது பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று படுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது கூலிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி வந்து வர வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி காற்று வர மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணணும். இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆணி மாதிரி டைப் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து வச்சு அந்த இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பின்னாடி உள்ளதுக்கு தேவையில்லை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பின்னாடி கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது. ஃபேன் வந்து அந்த இதில் பட்டு கூட உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 ஆணியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும். இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நார்மலாக ஒட்டினாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆகிக்கிறோம். 4 சைடு வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நடுவில் கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து சுற்றி கூட பார்த்துக்கோங்க, நல்லா சுற்றணும். இந்த மாதிரி மெத்தடில் மட்டும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இதை வந்து வச்சுக்கலாம். அங்கே ஹீட் ஆகி வரும் பார்த்திங்களா, ஹீட் ஆகிறத வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கூலிங் வந்து படுத்தி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளூ அப்ளை பண்ணியே வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். 4 சைடு வந்து கொஞ்சம் கூட க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து வயர் கனெக்ஷன் மட்டும் எல்லாத்தையும் வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சு கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வயரை ஒன்றாவும் பிளாக் கலர் வயரை வந்து ஒன்றாவும் வந்து வச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து தேவைப்படும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதோட கனெக்டரும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. இதை சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 500 ரூபா செலவு மொத்தமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசியே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அடுத்து வந்து போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து கூலிங் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் கனெக்ஷன் வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கனெக்ஷன் வந்து எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம சுவிட்ச் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து எந்த லெவலுக்கு வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லாவும் காற்று வந்து வருதுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் காற்று, பக்கத்தில் வச்சாலே கூலிங் வந்து எனக்கு தெரியுது. நார்மல் டெம்பரேச்சரோட இதுலேருந்து வர காற்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக தான் வருது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டர் மேலே உடனே கூலிங் வந்து அது வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதை வச்சு ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா இதே இது மெத்தட் தான். அதை வந்து நம்ம தெர்மாக்கோல் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பெயிண்ட் அடித்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு நான் அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுக்கணும். ரெக்டாங்குலரில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கத்தியை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இதை பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏசி டைப்லையே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றி கார்ட்போர்டை வந்து அங்கங்கே வச்சு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன்னை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி மட்டும் கொஞ்சம் கேப் வந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ண அந்த மாடல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே வந்து நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த நம்ம ரெக்டாங்கிள் சேஃப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளை நோக்கி கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இன்னொன்று வந்து வச்சுக்கலாம். அது வந்து காற்றை வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷன் நம்மளுக்கு வேணும்னாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வெட்டியிருந்த அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதே வந்து 3 வந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கொஞ்சம் கீழே இருக்கனால ஒன்றை வந்து ஒட்டிடுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வைக்க மட்டும் செஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக தான் இருக்கும். நம்ம தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஏசி ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுறதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், இப்போ மேலே வைக்கும் போது வந்து காற்று வராது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அது கீழ் நோக்கி இருக்குது. இதை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டோம்னா மேலே வந்து நோக்கி வந்து நல்லா காற்றடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக வந்து காற்று வந்து வீசுது. நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து காற்று வந்து கீழே நோக்கி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவ்வளோதான், நம்மளுக்கு எந்த சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண ஏசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க கீழே எதுவும் படுத்திருக்கோம் அப்படின்னு வைங்களேன், இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா காத்து நம்மளுக்கு வந்திருக்கும். இதை நீங்க வந்து அந்த பிளேடை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து கீழே வர மாதிரி வைக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காத்து கீழே தான் வரும். ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க பீரோ மேல லைட்னா தனியா கூட ஆணி அடிச்சு கூட இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஏசி மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்கும். சரி ஓகே, இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கான காற்றா வந்து வருது, நல்லாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அன்பு ஏசி வந்து நம்மளா ரெடி பண்ணியாச்சு. காற்று எப்படி வருது பாரு, நல்லா கூலிங்காக வருதா? இது வந்து நம்ம ரூம்ல வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் வந்து வந்துடும். அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசி இருக்கு பாத்தியா, ஏசி அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த வெக்கையா இருக்காது, கொஞ்சம் கூலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை கண்டிப்பா வந்து வீட்டில் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். பாத்தியா எவ்வளவு நல்லா கூலிங் வருது அப்படின்னு சொல்லி பாத்து செட் பண்ணிடலாம். நல்லா காத்து வருது. நீங்களும் எல்லாரும் செஞ்சு பாருங்க வீட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெலிட்டியர் மாடலை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணது. மினி ஃப்ரிட்ஜ் வந்து பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அதே இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். இந்த இது நம்ம மாடியில் வந்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, இதே வந்து பாத்தீங்கன்னா 3 இல்லைன்னா 2 வந்து செட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் வந்து காட்டும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. பக்கத்துல கழிச்சோம்னா நல்ல கூலிங் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து செட் பண்றோம் அப்படின்னா அந்த காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ரூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூல் படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. இதை நீங்க ப்ராஜெக்டாவே எடுத்து பண்ணலாம். ஒரு மினி இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயும் செஞ்சு வைக்கலாம். இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.